ஃபேன்ஸ் வாசிகளுக்கு சேலம் வாசியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சேலம் ஏஆர்எஸ் தியேட்டர்ல ஃபேன்ஸோட கோட் படத்தோட ஃபேன் செலிப்ரேஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க சேலம்ல ஏஆர்எஸ் தியேட்டர்ல தளபதியோட ஃபேன்ஸ் ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செலிப்ரேஷனும் நல்லா போயிட்டு இருக்கு. தடபுலாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். தளபதி தளபதியோட படத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா வந்திருக்கோம். இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் எங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ண விடல. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு எல்லையில நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண போறோம். சரிங்களா? போன படத்துக்கு இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து செலிப்ரேட் பண்ணவே விடலை. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும். எங்க தலைவர் நடிச்சாலே அந்த படம் ஹிட் தான். அது யார் டைரக்ஷனா இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பா பார்ப்போம். ஓகே ப்ரோ. சரிங்களா? தளபதியோட படத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன மைண்ட் செட் ப்ரோ? இன்னைக்கு தளபதியோட மாஸ் பார்க்க வேண்டியது தான். ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்பெஷல் ஷோ கிடைக்கல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தளபதி படம்னாவே ஸ்பெஷல் தான். அது ஸ்பெஷல் ஷோ பார்க்கணும்ல எந்த ஒரு இல்லை. தளபதி எப்போ போதும் ஸ்பெஷல் தான். ஓகே ப்ரோ. வந்தாலே ஸ்பெஷல் தான். ஓகே ப்ரோ. லாஸ்ட் கட்டு படம் ஸோ அதெல்லாம் எப்போ வேணாலும் செலிப்ரேட் பண்ணுவோம். மாஸ் காட்டுறோம். தளபதியோட படத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? நீங்க செலிப்ரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லைனா அப்படியே வந்தால் அப்படியே பார்த்து போக வேண்டியது. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? படம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதான் மாநாடு வந்து ஒரு வேற லெவல் படம் இருந்துச்சு. அதனால ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. வெங்கட் படம் வந்து இந்த டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்கான்னு ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. சிஎஸ்கேலாம் உள்ளார வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தலை வெறிய அதான் எப்படி இருக்கு தளபதி ஒன்னா பார்த்தா ஸ்கிரீன் வேற தெரிச்சுல வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருக்கு போதே தெரியல. ஓகே ப்ரோ. படம் பார்த்துட்டு வந்து சிறப்பாக ரிவ்யூ சொல்லுங்க. வெயிட் பண்றோம். ஓகே. கோட்டு என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? தலை ஃபேனு. ஆனால் இப்போ வந்திருக்கு, அதுக்காகவே படம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே ஓகே. ஆர்வமாக வந்திருக்கு. ஓகே ப்ரோ. நீங்கள் ஒரு தலை ஃபேனு, ஆனால் தளபதிக்காக வந்திருக்கீங்க. தளபதிக்காக ஃபர்ஸ்ட். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே ப்ரோ. தலைக்கு எப்பயுமே சிறப்பான சம்பவம் செஞ்ச வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மங்காத்தா விட நல்லா இருக்கும். இப்போ சேலம்ல செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ. ஆனால் மார்னிங் ஷோ விட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும். மார்னிங் ஷோ கிடைக்கல. எந்த சைட்லையுமே மார்னிங் ஷோ கிடைக்கல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அது கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்பாயின்மெண்ட் தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. தளபதியோட படத்துக்கு வந்திருக்கீங்க. கோட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரௌடே பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே. வெங்கட் பிரபு மங்காத்தா மாதிரி ஒரு ஹிட் கொடுத்தவரு, தளபதிக்காகவே செஞ்சிருக்க ஒரு படம் இருக்காரு. எப்பயுமே அவர் ஹைப்பா பேச மாட்டாரு. ஆனா இந்த தடவை அவரே ஹைப் ஏற்றி விட்டுருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்க்கணும். வைப்பே பயங்கரமா இருக்கு. செம கிரௌடா இருக்கு. ரெகுலராவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவீங்களா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் தலை ஃபேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் தளபதி ஃபேன் வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் தலை ஃபேன்ல வந்திருக்கீங்க. செம்மையா என்ஜாய் பண்றீங்க. தலை சொல்லிருக்காருல மதிக்கணும் எல்லாத்தையும். அதனால தளபதி பிடிக்கும். அழகா இருப்பாரு. சிரிச்சா அரசியலுக்கு வரேன்னு கேள்விப்பட்டேன். செய்யாமனா ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு எல்லாம் சேஃப்டியா இருக்கணும். அதுதான் வேற எதுவும் இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ப்ரோ கோட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நாங்கள் நைட்ல இருந்தே டிக்கெட் எடுத்து ரொம்ப ஆன்லைன்ல தான் எடுத்தோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். முதல்ல அது இல்லாமல் விஜயகாந்த்லாம் இருக்காரு. ஒரு கேமியோ ரோல் வர போறான்னு சொன்னோன்னா ரொம்ப இதில் இருக்கும். அதில் தளபதியோட லாஸ்ட் படம்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கோட இருக்கிறோம். அது இல்லாமல் அவர் அரசியலும் வந்ததுனால அவரோட அதுக்கப்புறம் இந்த மாரி பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த செலிப்ரேட்லாம் இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு இந்த செலிப்ரேட் முடிச்சுட்டு அடுத்தது 26ல சந்திப்போம். 26ல. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்பயுமே கமர்ஷியலா தான் எடுப்பாரு. அவருக்கு ஒரு ஃபேன் நாங்களும் இருக்கோம். மங்காத்தால இருந்து மாநாடு வரைக்குமே அவரு பண்ணிட்டாரு. இன்னும் அவர் ஏதோ அவரு நம்புறோம். அவர் ஏதோ எங்களுக்கு கோட் படம் ஃபேமிலியா வந்திருக்கீங்க. என்ன மைண்ட் செட்ல இருக்கு?
தெரியல விஜய் லாஸ்ட் 2 படம் தான் இருக்கு. பார்த்துட்டு போலாம். ஓகே ப்ரோ. எப்பயுமே ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு. ஓகே 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 ப்ரோ. இப்போ வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மங்காத்தா மாதிரி அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மங்காத்தா விட சூப்பரா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்பார்க்குறோம். ஓகே ப்ரோ. ஓகே. நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்கு, ஒரு மாதிரி மாசா நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. சொல்றாங்க தலை வாய்ஸ் வரும், என்னென்னமோ இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ பார்க்கலாம்னு எதிர்பார்க்குறோம். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஸ்பெஷல் ஷோ கிடைக்கல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஃபீல் பண்ணல. ஸோ ஏதோ கிடைச்ச வரைக்கும் நல்லதுன்னு பார்த்து ஃபீல் பண்ணலாம். ஓகே 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 ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தளபதி படத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கிறது டிக்கெட் செம கஷ்டம் தான். ஆனால் என்னோட தளபதி பார்த்தே தீர்வோம். விஜய் தளபதி. ஓகே ப்ரோ. இப்போ வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நடிப்பு எப்பவுமே அவர் எடுக்கிற படம் இவர் நடிக்கிற பயங்கர பக்காவா இருக்கு. இவருக்கு எதுவும் யாரும் நடிச்சா பயங்கரமா தான் சார் இருக்கும். ஓகே ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஒரு மாதிரி தரமா செஞ்சிருக்கு. வேற லெவல் சார், வேற லெவல். ஓகே ப்ரோ. படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சார். தளபதி படத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ஜாய் பண்ண போறோம். போய் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. பாத்துருப்பீங்க யாரும் எப்படி இருக்கும்? தரமா இருக்கு. அதே மாதிரி சூப்பர் செம்மையா இருக்கு. ஓகே ஓகே படம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஓகே ஓகே வெங்கட் பிரபு எப்படி எடுத்துக்கிட்டான்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் கிடைச்சிருச்சு, எப்படி? செம்மையா. ஆனா நேரம் வச்சுக்கானா அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன், எப்போ விடுவான் அவனுக்கு வெயிட்டிங். நாளை ஃபுல்லாவே அந்த புக்கிங்ஸ் எல்லாமே தனமா இருக்கு. பாத்துருங்க. செம்மையா இருந்துச்சு. உடம்பு சிரிக்குது, உள்ள போனா தெரியும் எப்படி விட்டோன்னே உனக்கு கையை வள செகண்ட் அப்படியே இதான் பையன். ஓகேண்ணா. இன்டர்நேஷனல் லெவல் ஃபிலிமா எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் வருது. உண்மையாலுமே தளபதி லாஸ்ட் தெரியல. இது படம் செம்மையா இருக்கு போகுது. ஏன்னா இன்னும் 2 படம் தான் எடுக்க போறாங்க, இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. பாருங்க. ஓகே ஓகேண்ணா. செம்மையா இருக்கும். பாட்டு வந்து சொல்றேன் அந்த புக்கு சொல்ல பொதுவரைக்கு உள்ள அதிலே பாத்துக்கலாம். ஆமா வேற லெவல். பாத்துட்டே இருந்தா ஆனா டக்குன்னு வெயிட்டிங். ஆனா இந்த அளவுக்கு என்ன படமும் வெயிட் பண்ணல, இந்த படம் ஆனா வெறித்தனமா இருக்கிறோம். ஓகேண்ணா. ஹைப்பே ஓவரா இருக்கு இந்த படத்துக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு. அந்த சின்ன அந்த எக்ஸாக்ட் தான் எல்லாமே ஓகே அங்க இருக்குது எல்லாமே. நிறைய சூப்பரா போகுது. ஏன்னா அஜித் கொண்டு வராங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. விஜயகாந்த் கொண்டு வராங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறுது. அப்படி கண்டிப்பா கண்டிப்பா. போனா தான் தெரியும். ஓகே. படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு? இப்ப தளபதியோட படத்துக்கு நல்ல ஹைப் இருக்கு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், எவ்வளவு தூரம் வந்துருக்கிறேன் நீங்க ஐயோ. ஆனா என்ன ஓப்பனிங் ஷோவே தரல. ஆமா, அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்குது. பெங்களூர் எல்லா ஊர்லயும் தந்தாங்க, இங்க தரல. ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு படம் நல்லா இருக்கும். மாநாடு மாதிரி நல்லா இருக்கும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க தளபதி படம் ரிலீஸ், அவரு சிஎம் ஆக போறாரு. அவரு தான் சிஎம். தளபதி தான். ஓகே ப்ரோ. தளபதி தான். அவர் 2 பேரும் கொண்டு போடுறது நம்ம கிட்ட. தளபதி தான் சிஎம். அப்படியே தளபதினு வந்துட்டாவே தளபதி தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான் என் ஓட்டு. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. தளபதிக்கு தான் என் ஓட்டு. இப்ப படம் பார்க்க போறோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அதை பத்தி நீங்க என்ன? யுவன் சங்கர் ராஜா மை ஃபேவரட் ப்ரோ. பயங்கரமா இருக்க போகுது. கோட் எப்படி இருக்கும், என்ன படம் பார்க்க போறோம் எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல போறீங்க? போறோம். ஓகே ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும், நறுக்குன்னு இருக்கும். ஓகே. அடுத்த வருஷம் ஒரு எம்எல்ஏ. ஓகே ப்ரோ. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வந்திருக்கு, எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எல்லாமே தரமா செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கும். விசில் போடு பாட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. தளபதியோட டான்ஸ்க்கு போறோம். தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி? ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ. ரொம்ப வெயிட்டிங். தளபதிக்காக ரொம்ப வெயிட்டிங். லாஸ்ட் 2 படம். சோ அதனால பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. மொத்த ஒரு என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு. சோ தளபதி மூவினால தல ஃபேன்ஸ்மே நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்றாங்க. பிகாஸ் என்னன்னா வெங்கட் பிரபு வந்து 2 பேத்துக்குமே ஒரு ஈக்குவலா எடுத்திருக்கேன் அப்படிங்கறாங்க. சோ நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்கே மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வருதுங்கறாங்க, அத பத்தி நீங்க? சிஎஸ்கே மூவி போய் பார்த்துட்டு வந்தா தான் தெரியும். பார்த்துட்டு வந்து பெஸ்டா கொடுக்குறேன். ஓகே ஓகே ப்ரோ. थैंक यू. தளபதி நாங்க தளபதியோட படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படம் பார்க்கிறதுக்கு. ஓகே மேம். பார்த்துட்டு வந்து ஷேர் பண்றோம். ஓகே மேம். இப்போ கடைசி 2வது படம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். கங்க்ராட்ஸ். லாஸ்ட் அப்படிங்கிறதுனால மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு வந்திருக்கோம். ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த படம் எப்படின்னு
தெரியல, பார்க்கலாம். யுவனோட மியூசிக் ஸோ அது வேற லெவல்ல ஸ்னேகாவோட இருக்கும். பேர் அதெல்லாம் அதை பத்தி எல்லாமே ஸ்னேகா ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்ட் பண்றாங்க. ஸோ பெஸ்ட் பேர். ஓகே மேம். சிஎஸ்கே படத்துல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை தெரியல. தோனியை காட்டினாங்க. கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். படம் பார்த்துட்டு வந்து எப்படி சொல்லுங்க கண்டிப்பா. ப்ரோ. அப்படி படம் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? தளபதியோட படம் வெங்கட் பிரபு படம் அதுக்காகவே நிறைய எக்ஸ்பெக்ட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ. படத்துக்கு கூட்டம் எப்படி வந்திருக்கு? சாமி சமாளிக்க முடியல, புளிஞ்சு எடுத்துட்டாங்க. ஓ இப்பவே அந்த மாதிரி இருக்காங்க. எல்லா டிக்கெட் எல்லாமே ஓரளவுக்கு புக் ஆயிருக்கா? ஹவுஸ்ஃபுல் 5 ஸ்கிரீன் ஹவுஸ்ஃபுல். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. எல்லா கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோல் ஓரளவுக்கு வந்திருக்காண்ணா? ஓரளவுக்கு இருக்காங்க. ஓகேண்ணா. போலீஸ் பத்தி நல்லா இருக்காங்க. ஓகே. போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஓகே. கேப்டன் பாத்துட்டீங்களா? இல்ல தலைவர் இப்பதான் ஓகே ஓகே ஓகே. அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி அவருக்கு கொஸ்டின் தான் வெயிட் பண்ணிருக்கோம். எங்கள் தலைவர் விஜயகாந்த் அண்ணன் கொஸ்டின் தான் வந்தோம். விஜய் இருக்கிறாரு, 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் என் உயிர் மூச்சு 2 பேரும் ஒரு மூச்சு நின்றுச்சு. அந்த பழைய செட்ல இருந்தே பிரபுதேவா வந்திருக்காரு, பிரசாந்த் வந்திருக்காரு, ஸ்னேகா மேம் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி எல்லா கூட்டத்தையும் நினைச்சுக்கிறாங்க. ஓகே எல்லாரும் என்னன்னா விஜயகாந்த் எங்க அண்ணன் எங்க தோழர் எங்க கேப்டன் அவரு தான் எங்க உயிர். என் உயிர் மூச்சு பிரேமலதா அம்மா, விஜய் பிரபாகரன், விஜயகாந்த் எல்லாருமே எங்க அண்ணன் தான். படைப்பு இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷனா எப்படி இருக்கு? எல்லாம் பயங்கரமா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கரெக்டா ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. நல்லா ட்ரீட் பண்ணி ஓகே இறக்கி விட்டாங்க. ஜோடி எப்படி இருக்கு? ஆக்சுவலி ஸ்னேகா மேம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ஓகே. வில்லன் எப்படி நான் பண்ணிருக்காரு? மோகன் தான் இருக்கிறதுலே எப்படி பண்ணுவாருன்னு எல்லாம் ஒரு கெஸ்ஸா இருந்துச்சு. அடுத்த வில்ல ஒண்ணு இருக்காரு, நம்ம வில்ல. ஓகே பக்காவா இருந்தது. அஜித் ஃபேன் இவன்டே கலிங்க எப்படி படம் இருக்கு? படம் அஜித் ஃபேன் சொல்லு. படம் நல்லா இருந்துச்சு. வெங்கட் பிரபு எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காருண்ணா. ட்விஸ்டா இருக்கு. இவனோட மியூசிக்லாம் எப்படி இருக்கு? இவனோட மியூசிக் ஓகே தான? நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஸ்னேகா கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேரா இருக்காரு. அது எப்படி ப்ரோ இருக்கு? சொல்லு. நல்லா தான இருக்கு. சொல்லு. ப்ரோ வில்லன் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிருக்காங்களா ப்ரோ? நல்லா இருக்கு. மோகன் கரெக்ட்டா பண்ணிருக்காரா? மோகன் கரெக்ட்டா பண்ணிருக்காரு. வந்து பாருங்க. தோனி விஜய் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்காரா? சூப்பரா இருக்காரா? படம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பாட்டு டான்ஸ்ல ஆடுனீங்களா? நல்லா இருந்துச்சா? போர் அடிக்கிற சினிமா இல்ல ப்ரோ. தியேட்டர்ல உட்கார்ந்தே பார்க்க முடியும். நின்னு தான் பார்ப்போம். இன்ட்ரஸ்டா போயிட்டே இருக்குல? வீப்பேல தெரிக்க பட்ட சூப்பர் ப்ரோ. இந்த வருஷம் நாங்க தான். ப்ரோ டைரக்ஷன் எப்படி கரெக்ட்டா பண்ணிருக்காங்க? ஸ்கிரீன் பிளே அட்டகாசமா இருக்குது பிரதர். சூப்பரா இருக்குது. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சான்ஸ்லெஸ். எவன் ப்ரோ பாட்டு நல்லா இல்லன்னு சொன்னது அவன் இப்ப வந்து பேச சொல்லுங்க ப்ரோ. பட்ட தாறுமாறா இருக்கு. சாங்ஸோட விஷுவல்லாம் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குதுங்க. ஒவ்வொரு விஷுவலைசேஷனும் சூப்பரா செதுக்கி எடுத்துருக்காரு. ஓகே ப்ரோ. ஸ்னேகா கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேரா இருக்காரு. பேர் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. ஓகே ப்ரோ. லைலா மேடம் கூட, பிரசாந்த் சார் கூட சூப்பரா இருக்கு. மாஸ்டர் கூட சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், எண்டு முடிய ட்விஸ்ட் ஏதா வச்சிட்டு இருக்காங்க. கேமியோ எஸ்கே சார் ரொம்ப தேங்க்யூ. கேமியோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. இது காமெடி யார் ப்ரோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க? எல்லாமே சூப்பரா கலக்கிருக்காங்க. அவங்க ரோல் அவங்க சூப்பரா கலக்கிருக்காங்க. எப்படி ப்ரோ ஃபேமிலியா ஆடியன்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் ட்ரீட்ங்க இந்த வருஷம். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ஓபனிங் சூப்பரா இருக்கு. வந்து எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. படம் சூப்பர் ப்ரோ. செம்மையா இருக்கு. விஜயகாந்த் கெட்டப் செம்மையா இருக்கு. படம் மாஸ் சம்பவம் ப்ரோ. சரியான சம்பவம். இல்ல டிஏஜிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குமா இல்லையான்னு இருந்துச்சு. படத்துல இப்ப ஃபைனல் அவுட் எப்படி ப்ரோ இருக்கு டிஏஜிங்? இந்த படத்தெல்லாம் குறைசறானா மனுஷனே இல்ல. சம்பவம் ப்ரோ. சாங்ஸ்ல எப்படி சூப்பரா இருக்கு ப்ரோ. வெங்கட் பிரபுக்கு 2 விஷயத்துல தேங்க் பண்ணணும். சினிமானா என்டர்டெயின்மெண்ட்னா இந்த என்டர்டெயின்மெண்ட்ன்ற வார்த்தையை கரெக்டாக ஃபில் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகாது. ரெண்டாவது தளபதியை இந்த மாதிரி காட்டிக்கிறதுக்கு அவருக்கு நம்ம அது ஒரு ட்ரிபியூட் மாதிரி இவருக்கு வந்து கடைசியாக டைரக்ட் பண்ணும்போது எப்படிலாம் காட்டணும்னு ஆசைப்பட்டுருப்பாரோ அது அப்படியே நம்ம எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசை நம்ம இமேஜின் பண்ண பண்ணிட முடியாது. அந்த மாதிரி அந்தளவுக்கு தளபதியை வந்து வச்சு நம்மளை வந்து அவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு தளபதியை நடிக்க வச்சுருக்காரு. ஒரு கேரக்டர் இல்லாமல் 2 கேரக்டராக காட்டும் போது ஆப்போசிட்ல பண்றதும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு. எலமெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? இருக்கா? அவ்வளோதான் கேள்வி. டெஃபினட்டாக இருக்கு. அதாவது இவங்க இன்டர்வியூவில் வந்து கொடுக்குறப்ப நமக்கு வந்து கோவம் வரும். என்னடா இவங்க எல்லாத்தையும் இங்கேயே வந்து இப்போ இதுக்கான கொஸ்டின் கேட்குறவங்க மேலே கோவம் வரும். இவங்க ஆன்சர் பண்ணும்போது இது இங்கேயே சொல்லிட்டு நமக்கு படம் போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கோவம் வரும். ஆனால் இவங்க வந்து
இன்டர்வியூவில் கொடுத்ததை விட நமக்கு நிறைய வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து லூஸ் டாக் விட்டுறாங்க நம்ம நினச்சதையுமே அதுலேயும் நம்ம முட்டாளாக்கியிருக்காங்க. அவங்க சொன்னது இருக்கா இல்லையான்றது நம்ம நிறைய வந்து யோசிச்சு போயிருப்போம். இவங்க சொல்லிட்டாங்களே இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இருக்குமான்றா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நிறைய விஷயம் நமக்கு வந்து புதுசாக இருக்குது பார்க்கும்போது. சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது. இப்போ காமெடியெல்லாம் எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ப்ரோ இது காமெடி தனியாக நம்ம பார்க்கவே முடியாது ப்ரோ. படத்தை கதையோட ட்ராவல் ஆகுது. காமெடின்றது கதையோடய ட்ராவல் ஆகுது. ட்ராக் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது. காமெடி ட்ராக் நல்லா இருக்கு. ஒன்றுமே மிஸ் ஆகாது. எல்லாமே ஒர்க் ஆகும். கம்பல்சரி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். மற்றவங்களுக்கும் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. ஓகே மேம், இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்க ஒரு ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல்ல இருந்தது. ஓகே மேம், எல்லாமே நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. நாங்க இவ்ளோ இருப்பாங்கன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சுத்தமா வில்லன்லாம் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பர். பிரசாந்த் ட்விஸ்ட் நிறைய இருந்தது. வேற லெவல் ட்விஸ்ட் எதிர்பார்க்காத எலிமெண்ட்ஸ் எப்படி மேம் ஒர்க் காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஹீரோ விஜயோட பையன் எல்லாரும் வேற லெவல்ல காமெடி எல்லாம் கரெக்ட்டா வந்திருக்காங்க. எல்லாமே இப்போ சூப்பரா ஏன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் பாட்ல அவ்வளவா இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட்டா கரெக்ட்டா வந்திருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். எல்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். டான்ஸ் தலபதியோட டான்ஸ் தான் அது சொல்லவே வேண்டாம். அது எப்படி மேம்? டான்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம். எப்பவுமே ஹீரோஸ்லயே பெஸ்ட் டான்ஸர்னா விஜய் தான். ஓகே தேங்க் யூ மேம். நல்லா இருந்தது. லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே. நான் விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலாக. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அப்படியே உட்காந்து லைக் ஷவுட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. நல்லா தலபதியோட டான்ஸ் எப்படி மேம்? சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாங்கும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பிரபுதேவா மாஸ்டர் கூட ஆடி இருக்கனால அது கொஞ்சம் நமக்கு டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி அவர் சிங்கிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கணும். மற்ற எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கிடைச்சிருக்கா? ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அது கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஒர்க் ஆகிருக்கு. வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் கூட நடிச்சவங்களுக்கு அவ்வளோக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இம்பேலன்ஸ்டு பிகாஸ் இவ்வளோ பீப்புள் இருக்காங்க. அது சூப்பராக இருந்தாங்க. லைக் ப்ளேபேக் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். நான் தளபதி தரிசனம் வெங்கட் பிரபு இப்படி பண்ணுவார் நினைச்சே பார்க்கல. ஆனால் படம் சும்மா தாறுமாறா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் செதற விட்டாங்க. எதுவும் கடைசி 45 நிமிஷம் படம் பேசணும். கடைசி 45 நிமிஷம் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் சரி, கிளைமேக்ஸ் சரி, படம் பயங்கரமாக பேசும். அவர் சொன்ன மாதிரி தான் வெங்கட் பிரபு இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல. விஜயகாந்த் அதாவது தளபதி வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவர் தாங்க. தளபதி வந்து அவர் மேலே வச்சுக்கிற மரியாதை இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் பேச காமிச்சது நம்ம இதாகணும். எப்படின்னா ஒரு காலத்தில் அவர் ஹெல்ப் பண்ணார் விஜயகாந்துக்கு. அவர் மேலே இருக்கிற மரியாதை அவரை காமிச்சது நம்ம என்ட்ரி காட்டணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் தான். அதே மாதிரி இளைய தளபதி நாளை திருப்பு கேட்டப்பெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அந்த டிஏஜிங்கெலாம் நாளை திருப்பு ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்கலாம். பயங்கரமாக மாசாக இருந்துச்சு. சாங்ஸ்ல எப்படி ப்ரோ இருக்கு? சாங்ஸ் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எல்லாமே தேட்டர் வைப் தான். படம் சூப்பராக இருக்குது. வெரி குட் ஃபிலிம். சூப்பர். தளபதி 68வது மூவி. தளபதி ஃபேன்ஸுக்கு திருவிழா. 2026ல் தமிழ்நாட்டுக்கு தளபதி திருவிழா வர போகிறார். தேங்க்யூ ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ. பயங்கரமாக இருக்கு. எதிர்பார்க்கலாம். நிறைய எதிர்பார்த்து போனீங்கன்னா பயங்கர எல்லாத்துக்குமே ஒர்த்து தான். ஓகே சீரியஸாக ஒர்த்து. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு. எல்லா ஃபேனுக்குமே அக்செப்டாக இருக்கு. நல்லா இருக்கு படம். ஓகே தேங்க்யூ. தரமா இருக்குண்ணா. படம்னா இதானே படம். விஜய் மாஸ்டர் விபி யுவனே செஞ்சுட்டாருண்ணா. பாட்டுல குறை வச்சாருன்னு பார்த்தோம். ஆனா மியூசிக்ல செஞ்சு விட்டுட்டாருண்ணா. தரமா பண்ண. தேங்க்யூ. 2026 சிஎம் நம்ம தளபதி தான். எவன் வந்தாலும் அதறது பதறது செதறது அந்த மாதிரி படம். பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிஜிஎம் அனிருத்திட்டு கொடுத்துருக்கணும். படம் அந்த மாதிரி இருக்குது. டோனி தளபதி போட்டு பயங்கரமா போட்டு விட்டாரு. பிஜிஎம் படம் வேற லெவல் பஸ் ப்ரோ. ஆனா நீங்க படத்தை பார்த்தா கன்ஃபார்ம் தெரியும் ப்ரோ. விஜய் தான் ப்ரோ. இந்த வருஷம் ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் எப்படி ப்ரோ? சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஸ்பெஷல் கம்பேக் வெங்கட் பிரபு தரமா செஞ்சுட்டாரு. அடிச்சிக்கவே முடியாது ப்ரோ. நீங்க படத்தை பாருங்க. படம் வேற லெவல். தளபதி பர்ஃபார்மன்ஸ் மொத்தத்துல படம் அல்டிமேட். ஓகே ப்ரோ. எல்லாத்துக்குமே டான்ஸ், எல்லா காமெடி எல்லாமே எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஒரு கவலையும் இல்ல. தாராளமா படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ? செம்ம ஹைப்பா இருக்கா? தோனி தால. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ எப்படி படம் உண்மையிலே நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லி ஃபேன் பாய் சம்பவம். அஜித் மந்தாத்தா அந்த மாதிரியே எல்லா சீக்வன்ஸுமே இருக்கு. நீங்க கேமியோ பாட்டு மட்ட சாங் கூட போன்ல கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா தியேட்டர்ல வந்து அந்த ஸ்டெப் ஓகே ப்ரோ. பயங்கரமான டைரக்ஷன். அதுவும் இல்லாம எப்படி சொல்றது, விஜயோட பொண்ணு கூட ரொம்ப அழகா இருந்தாங்க. ஓகே ப்ரோ. எப்பரா இருக்குது.
செகண்ட் ஹாஃப் யுவன் சங்கர் ராஜா பீஜம் போட்டு தாக்கிட்டாரு. யுவன் சங்கர் ராஜா பாட்டு ஃபர்ஸ்ட்ல பெருசா இல்லைன்னாங்க, இப்போ எப்படி ப்ரோ படத்துல செஞ்சிட்டாரா அவரு? விஷுவலா சூப்பரா இருக்குங்க. விஷுவல் பண்ணிட்டாரு, விஷுவல் கரெக்டா வந்து பயங்கரமா இருக்கு. நெகட்டிவ் ரோல் சூப்பரா பண்ணிருக்காப்ல. கண்டிப்பா பிஜிஎம் பேசப்படும். ஓகே ப்ரோ, வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? மோகன் நான் கேக்குறேன், மோகனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா மோகன் தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குமோ இருக்காதோன்னு இல்ல இல்ல அவரு கரெக்டா எல்லாருமே அவங்க தனித்தனி ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. பிரபுதேவா இவங்க எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. எல்லாருமே ஒரு டீமா தான் இருக்காங்க. நல்ல ஒரு டைமிங் ஸ்பேஸ் இருக்கு. டிஏஜிங் எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராவே இருக்கு, சூப்பராக இருக்கு. லேகெல்லாம் எங்கேயுமே இல்லை, சூப்பராக இருக்கு. ஓகே, செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நான் இங்கே சொல்ல விரும்பல. ஓகே, எல்லாம் தேட்டர்ல வந்து பாருங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.